யாரையா அவரு? எங்களுக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. டெல்லி மக்களை மிரள வைத்த விஜய். சிபிஐ வரலாற்றில் முதன் முறையாக விஜய் செய்த சம்பவம் என்று சொல்லும்படியான மிகப்பெரிய சம்பவத்தை தான் டெல்லியில் நிகழ்த்தியிருக்கிறார் தளபதி விஜய். புலி வருது என்கிற கதையாக புலி வந்தே விட்டது என்பதற்கு ஏற்ப இத்தனை நாட்களாக கரூர் உயிரிழப்பு சம்பவத்தை குறித்து சிபிஐ விசாரித்து வந்த நிலையில் தற்போது விஜயை விசாரிக்க வேண்டிய அந்த நாளும் வந்தது. நேற்று தனி விமானத்தில் சென்னையிலிருந்து டெல்லி கிளம்பி சென்றார் விஜய். ஏற்கனவே இங்கே ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக விடாமல் சென்சார் சான்றிதழ் தராமல் இழுத்தடித்தது ஒரு பக்கம் முட்டுக்கட்டை போட்டு இந்த பொங்கல் பண்டிகைக்கு படத்தை ரிலீஸ் செய்ய விடாமல் தடுத்து விட்டனர். இன்னொரு பக்கம் இதே பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக அவரை சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக சொல்லி சம்மன் அனுப்பப்பட்டும் இருக்கிறது. இந்த இரண்டும் ஒரே நேரத்தில் நடப்பதால் விஜய்க்கு அரசியல் ரீதியாக, அதிலும் குறிப்பாக ஆளும் பாஜக தரப்பிலிருந்து அழுத்தம் கொடுக்க போவதாக பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். ஒரு பக்கம் ஜனநாயகனின் ரிலீஸை காரணம் காட்டியும், இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணையை காட்டியும் இந்த இரண்டையுமே சுமூகமாக தீர்த்து வைக்கிறோம், இந்த தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணியுடன் உடன்பாடு வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொஞ்சம் சாந்தமாகவும் கொஞ்சம் மிரட்டியும் விஜயை பணிய வைப்பதற்காகத்தான் இந்த இரண்டு நிகழ்வுகளும் ஒரே சமயத்தில் நடக்கின்றன என்றும் ஒன்றுக்கொன்று பொருத்தி பலரும் பேசத் தொடங்கினார்கள். இந்த நிலையில்தான் விஜய் சிபிஐ விசாரணைக்காக டெல்லியில் காலடி எடுத்து வைத்தார். வழக்கமாக தமிழ்நாட்டிலிருந்து வரும் ஒரு நடிகர் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகிறார் என்கிற அளவில் தான் டெல்லியில் இருந்தவர்கள் இதை எதிர்பார்த்தார்கள். ஆனால் அங்கே நடந்ததே வேறு. டெல்லி அலுவலகம் தொடர்பாக பல வருடங்களாக நிருபராக பணியாற்றி வரும் ஒருவர் விஜயின் வருகை குறித்து கூறும்போது, பல ஆண்டுகளாக நான் இங்கே நிருபராக பணியாற்றி வருகிறேன், ஆனால் இப்படி ஒரு பிரபலம் விசாரணைக்காக வரும்போது ஏற்பட்ட பிரமிப்பு எனக்கு ஏற்பட்டது இல்லை. காரணம், இதுவரை இல்லாத அளவில் நூற்றுக்கணக்கான காவல்துறையினர், துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டு வரலாறு காணாத பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன என்று கூறியுள்ளார். ஆம், டெல்லி சிபிஐ வரலாற்றில் இதுவரை எத்தனையோ மினிஸ்டர்கள், பாலிவுட் நட்சத்திரங்கள் பலர் இப்படிப்பட்ட சிபிஐ விசாரணைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் வெகு சர்வசாதாரணமாக வந்து செல்வார்கள். இந்த அளவிற்கான பாதுகாப்பில் 10% கூட அவர்களுக்கு இருக்காது. ஆனால் டெல்லியே விஜயின் மாஸ் பற்றி புரிந்து கொண்டதோ என்னவோ, நூற்றுக்கணக்கான பாதுகாப்பு வீரர்களை ஏற்பாடு செய்து வைத்திருந்தது. அதேபோல் சிபிஐ அலுவலகத்திற்கு வந்த விஜய்க்கு விவிஐபி மரியாதையும் தரப்பட்டது. அதன்படி விஜயின் கார் சிபிஐ அலுவலக போர்டிகோ வரை செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டது. பத்திரிகையாளர்கள் யாரும் அவரை நெருங்கி படம் பிடிக்காத வகையில் தடுத்து நிறுத்தப்பட்டனர். இதனால் அவர்களால் விஜய் வந்த காரை மட்டுமே படம் பிடிக்க முடிந்தது. அது மட்டுமல்ல, சிபிஐ அலுவலகத்திலிருந்து 2 வீதிகள் வரை தடை செய்யப்பட்டு அங்கே யாருமே உள்ளே நுழைய முடியாதபடி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அந்த பகுதியில் வசித்த மக்களுக்கு சிபிஐ அதிகாரிகளின் இந்த நடைமுறை மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. காரணம், இத்தனை வருடங்களில் இப்படி சிபிஐ விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டவர்களுக்காக தங்களது தெருக்களிலே கூட வேறு யாரையும் நடமாட விடாமல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் என்கிற போது, அப்படி விசாரணைக்காக வருகிற நபர் யாரையா, எங்களுக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கே என்று அவரை பற்றி அறிந்து கொள்ளும் ஆவல் இயல்பாகவே அவர்களுக்கு ஏற்பட்டது. அதன் பின்னர் செய்திகளை பார்த்து வந்திருப்பது இந்திய அளவில் பிரபலமான தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான விஜய் தான் இன்று சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகியுள்ளார் என்பதை இந்த 2 வீதியிலும் வசிக்கும் மக்களும் தெரிந்து கொண்டு பிரமித்து போனார்கள். விஜய் ஒரு நடிகர் என்பதால் தான் இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடா என்றால், இதற்கு முன்பு பல பாலிவுட் பிரபல நடிகர்கள் கூட இது போன்ற சிபிஐ விசாரணைக்கு வந்து சென்றிருக்கிறார்கள். அதனால் வழக்கமான நடிகருக்கான பாதுகாப்பு இது அல்ல. அதே சமயம் தற்போது தமிழகத்தில் விஜயுடன் கூட்டணி வைக்க பாஜக முயற்சி எடுத்து வருவதால் அவரை சமாதானப்படுத்துவதற்காக, அவரை சாந்தப்படுத்துவதற்காக, உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்ய நாங்கள் இருக்கிறோம் என்று உணர்த்துவதற்காகத்தான் இப்படிப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் என்றும் டெல்லி நிருபர்கள் சிலர் கூறியுள்ளார்கள். இன்னொரு பக்கம் விஜயிடம் கிட்டத்தட்ட 7.5 மணி நேரம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினார்கள். மறுநாளும் விசாரணை இருக்கும் என்று அவர்கள் சொன்ன நிலையில் அவர்களிடம் விஜய், தற்போது பொங்கல் பண்டிகை வருவதால் பண்டிகையை முடித்துவிட்டு மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகிறேன் என்று சொன்னதையும் எந்த மறுப்பும் இல்லாமல் சிபிஐ ஏற்றுக்கொண்டு அவருக்கு அனுமதி அளித்தது. இதன் பின்னாலும் பாஜகவின் மேலிடத்து உத்தரவு இருக்கிறது என்றுதான் சொல்லப்படுகிறது. எது எப்படியோ, பாஜகவின் இந்த அன்புக்கோ அல்லது அன்பான மிரட்டலுக்கோ விஜய் அடிபடுகிறாரா இல்லையா என்பது வேறு விஷயம். ஆனால் இந்த விசிட்டில் டெல்லியை தளபதி விஜய் ஒரு கலக்கிவிட்டார் என்பது மட்டும் உறுதி.